நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நவீன் கேமிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நான் உங்கள் நவீன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். இந்த தடவையும் ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மேஜிக் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கன் ஷூட் மேஜிக்னு சொல்லுவாங்க. கன் ஷூட் மேஜிக்னா அது வேறு லெவலில் இருக்கும் இந்த மேஜிக்கு. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேஜிக்குள்ளே வந்தாச்சு. ஆடியன்ஸ் வந்து எந்த கார்டு வேணாலும் எடுக்கலாம். ஓகே, இந்த கார்டு எடுத்துகிட்டு இங்கே பார்த்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது. நான் இப்போது சென்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது சென்டரில் எங்கே இருக்கும். வேணால் சில கட்ஸ் கூட நான் போட்டுக்கிறேன். கட்ஸ் போட்டு இப்போ நான் ஒரு கன் தயாரிக்க போகிறேன். இதுலேயே இந்த கன் வந்து உண்மையாக ரியலாகலாம் இருக்காது, சும்மா ஒரு கன்று பாருங்கள் நான் எப்படி தயாரிக்கிறேன்னு. இப்போ இதை ஷஃபிள் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் இதை கன் ஷேப்பை மாற்றணும். ரொம்ப ஈஸி தான். இப்படி திருப்பிட்டு அது ஒரு கன் மாதிரி இருக்கும். சும்மா தான் கன்னுன்னு சொன்னேன். ஓகே, இப்போ லாஸ்ட் கார்டை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் புல்லட். ஓகேங்களா, இந்த லாஸ்ட்டில் மீதி கார்டெலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் அதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கன் தயாராகிடுச்சு. இப்போ புல்லட்லேயும் லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ நான் ஷூட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ஷூட் பண்ண போகிறேன். பாருங்கள் நீங்களே. ஓகே, புல்லட்லாம் நல்லா லோட் பண்ணியாச்சு. ஓகே, 1 2 3. ஒரு புல்லட். ஓகே, ஒரு புல்லட்டை ஷூட் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு கார்டு வந்துருக்கு. ஓகே, இந்த கார்டை பார்த்துடலாம். இதை இந்த கார்டாக இருக்குமா? எஸ், இதுதான் அவங்க கார்டு. இந்த புல்லட் மேஜிக் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த கன் ஷூட்டிங் மேஜிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கன் ஷூட்டிங் மேஜிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க இது எப்படின்னு கற்றுக்கலாம். டுட்டோரியல். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிக்கெட் ஆடியன்ஸ் கிட்ட கூட வந்து செட்டப் இல்லை, எந்த செட்டப்பும் பண்ண தேவையில்லை. இந்த கன் ஷூட்டுக்கு வெறும் செட்டப்பே எல்லாம் பண்ணிடலாம். இது வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒரு வந்து பிகினர் மெத்தட், அட்வான்ஸ்டு மெத்தட். நாம் வந்து பிகினர் மெத்தடில் தான் ஒர்க் பண்ணோம். அட்வான்ஸ்டு மெத்தட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆடியன்ஸுக்கு கார்டு எடுப்பாங்க. கார்டு எடுத்து முடிச்சோங்க அதை என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களே பார்த்துக்க சொல்லுங்கள். இப்போ இது வந்து 8 ஆஃப் வாட்ஸ். ஓகே, இப்போ வந்து அவங்க இந்த டிக்கு மறுபடியும் கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் இப்போ அவங்க பார்த்துருக்க நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே மட்டும் கொஞ்சம் அதிகமாக கார்டு எடுத்து கீழே மட்டும் கொஞ்சம் கம்மியாக கார்டு இருக்கிற மாதிரி இப்படி பிரேக் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். இப்போ இப்படி அது வந்து நீங்கள் டக்குன்னு பண்ணணும். இருக்கேன் ஒரே ஹேண்டில் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை உள்ளே சொருக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரேக் வச்சதை எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான். இங்கே இருங்க, பிரேக் வச்சிட்டிங்கன்னா இப்படி உள்ளே கொண்டு போகணும். என் கார்டை இப்படி உள்ளே கொண்டு போகும்போது என் கார்டு இன்னும் நம்ம பிரேக் எடுக்காமல் தான் இருக்கும். பாருங்க, அப்படியே இருக்கும். இப்போ கட்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து கொஞ்சம் எடுங்க, அப்புறம் அந்த பிரேக் வச்சதோட எடுங்க, அப்புறம் 3வது இப்படியே போட்டுருங்க. சரி, அப்புறம் ஃபஸ்ட் கார்டு எங்களுக்கு டாப்பில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஷஃபிள் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கன் ஷேப்பில் மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 அதாவது உங்கள் லெஃப்ட்டில் இது உங்களோட லெஃப்ட்டு, இது என்னோட ரைட், இது உங்களோட ரைட்டு. இப்படி வச்சுட்டு பாருங்க, நான் கார்டை ஷஃபிள் பண்ண போகிறேன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஷஃபிள் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது லெஃப்டில் வந்து 2 கார்டு இருக்கிற மாதிரி வச்சுருங்க. லெஃப்டில் 2 கார்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதியெல்லாம் போட்டுருங்க. இப்போ என் கார்டு 3வது பொசிஷனில் வர மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போ 3வது பொசிஷன் அப்படி
எப்படி நீங்கள் ஷஃபிள் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். அப்படியே நீங்கள் இப்படி திருப்புங்க, அதாவது உங்கள் ரைட் சைடாக திருப்புங்க. இப்படி இருக்கிறத ரைட் சைடாக ஒரு கன் ஷேப் எப்படி இருக்கும் அது மாதிரி திருப்பிட்டு லாஸ்ட் இருக்கிற ஒரு கார்டு எடுங்க. இந்த கார்ட்ஸ்லாம் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அதெல்லாம். இப்போ வந்து இந்த புல்லட்டை லோட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 கார்டு இருக்குதுல்ல, க்ரீன் கார்டு இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு திருப்பியே வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஓ எல்லாமே பண்ணிடுங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்யணும். ஷஃபிள் அதே மாதிரி பண்ணணும், 2 கார்டு வர மாதிரி இப்படி வச்சிடணும். இப்போது கன் ஷேப்பில் மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து உங்கள் கார்டு எங்கே இருக்குதோ அங்கே வந்து இப்படி வைங்க. இப்போ 2 கார்டுக்கு அடுத்தது நடுவில் வைங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா 1 2 3ன்னு சொல்லும்போது இந்த கார்டு மட்டும் மேலே ஏறும். இதைத்தான் நான் செஞ்சேன் பிள்ளையா. இப்போ வந்து பார்த்துக்கிறேன். 1 2 3ன்னு சொல்லும்போது இதை வேகமாக டேப் பண்ணிங்கன்னா அது வந்து பறந்தே போய் அது வந்து அப்படியே புல்லட் மாதிரி வந்துடும். நான் ஸ்பீடாக பண்ணோன்னா பறந்துடும். அதனால் இப்படி இவ்வளோதான் இந்த மேட்ச். ஓகேங்களா, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் புல்லட் லோட் பண்ணுற மாதிரி லோட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் 2வது பொசிஷனில் வச்சுட்டு இப்படி நீங்கள் புல்லட்டை ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே காட்டும். ஓகே, இந்த கன் ஷூட் மேஜிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ்டு மெத்தட் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அட்வான்ஸ்டு மெத்தட் கண்டிப்பாக போடுறேன். இது வந்து வெறும் பிகினர் மெத்தட் தான். ஓகே, உங்களுக்கு அட்வான்ஸ்டு மெத்தட் வேணும்னா கமெண்ட் என்ன பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு மெத்தட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், எது வேணாலும் நீங்கள். ஆனால் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக போடுறேன், அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்